சின்ன வயசில ரொம்ப சிம்பிளான டிஷ் ஏன் ஆம்லெட் போடுறதுனாவே ஐயோ! அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா இப்ப 10 பேர்த்துக்கு அப்படின்னாலுமே அசால்ட்டா நான் சமைச்சிடுறேன். இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் சமைச்சுட்டு இருக்கேன். பொங்கல், பூரி, வடை, சாம்பார், சட்னி அப்படின்ட்டு. எனக்கு குக்கிங் இவ்ளோ பிடிக்கும். எனக்கு இவ்ளோ நல்லா வரும் அப்படின்னு எனக்கு போக போக தான் தெரிஞ்சது. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிக்க போறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, பூரியும், வடையும் போட்டு எடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. என்னோட கிச்சன்ல 1 பாத்திரமோ, 2 பாத்திரமோ நான்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அதையுமே நான் கம்ப்ளீட்டாவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா ஃபேமிலியோட ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் நம்ம கையில தானே இருக்கு. இப்ப நான் கொஞ்சம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நான் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். முக்கியமா என்னோட கொள்ளு பாட்டியோட இட்லி பாத்திரம் இப்ப வரைக்கும் என்னோட கிச்சன்ல நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிச்சன்ல வேலை முடிஞ்சது. இப்ப சாமிக்கு படைச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். நம்ம பூஜை ரூமுக்காக ஒரு குட்டி உருளி வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கு தேவையான பூ வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு போயாச்சு. சாமிக்கு தேவையான பூவுமே பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்துலேருந்தே நம்ம பறிச்சு எடுத்துகிட்டு வந்துருவோம். இந்த உருளி எப்போவுமே பூஜை ரூமுக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன். இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண பிராஸ் குக்வேர்ஸ் எல்லாமே ஹிதா வெல்னஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்ககிட்ட வெப்சைட் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. முக்கியமாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வீடியோ கால் ஆப்ஷனுமே இருக்குது. கண்டிப்பாக அவங்க பேஜ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்லா சூடாக பரிமாறுவோம். ஆனால் நாம் சாப்பிட்றப்ப மட்டும் ஏனா தானோன்னு பரிமாறி சாப்பிடுவோம். ஆனால் நமக்காக நம்ம எடுத்துக்கிற குட்டி குட்டி எஃபர்ட் கூட நம்ம டேவை இன்னும் பெஸ்ட் ஆக்கும். அப்படி தானே?